உங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பலியாயிருக்கு. 41 உயிர்களை கொன்றது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு பப்ளிக்கா இருக்கலாம், பிரஸ்ஸா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் என்ன இளைஞர்களே தெரியலையா? அந்த அண்ணன் நடிகரா இருக்கலாம். அந்த நடிகருடைய பெயர் விஜய் குமாரா கூட இருக்கலாம். ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ரேஞ்சுக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. நம்மளுடைய மக்கள் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அன்பை துஷ்பிரயோகம் பண்ணுகிறார். இவ்வளவு அன்பு மக்கள் நம்ம மேல வச்சிருக்காங்களே, இதை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா வழி நடத்தணுங்கிற அறிவையும் அனுபவத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மக்களே. அப்படியாக மக்களை மிக எளிதலாக அவங்களை அவங்களுடைய கவனச்சிதறல கொண்டு போறார். எல்லா கட்சியை பற்றியும் பேசுறதே கிடையாது. திமுக பத்தி மட்டும் தான் பேசுறாரு. ஏன் திமுக பத்தி மட்டும் தான் பேசுறாருன்னா, இப்ப அதிமுக பத்தி திட்டி இருந்தாலோ இல்லது நம்மளுடைய ஜெயலலிதாவின் அம்மையாரை பத்தி இன்னைக்கு கழுவி ஊத்தி இருந்தாரோ செங்கோட்டையன் போயிருப்பாரா? போக மாட்டாரு. ஏன்? அவருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் வேண்டும். அதை எடுத்து வைத்துக் கொண்டு வாக்கு அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனாலதான் திருப்பரங்குன்றத்தில் கூட அமைதியா உட்கார்ந்திருந்தார். முதல்வர் சொன்னார், வளர்ச்சி அரசியல் தான் இங்க வேணுமே தவிர மதக்கலவர அரசியல் எனக்கு வேணான்னு தெளிவா சொன்னாரு. நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சொன்னார், முருகனுக்கு என்ன வேணும்? முருகனுக்கு அரசியல் வேணாயா, ஆன்மீகம் தான் வேணும்னு பேசினாரு. கிட்டத்தட்ட 3000 கோயிலுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. உங்களுக்கெல்லாம் இந்த தங்க நேரம்னா என்னன்னு தெரியுமா? தங்க நேரம் யாருக்கெல்லாம் தெரியும்? தங்க நேரம், கோல்டன் அவர்ஸ். கோல்டன் அவர்ஸ் பத்தி யாருக்காவது தெரியுமா? கோல்டன் அவர்ஸ்னா என்னன்னா, ஒரு மனிதன் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை 48 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த மனுஷனை காப்பாத்திடலாம். அதிகமாக எங்க விபத்து நடக்குதுன்னா நெடுஞ்சாலைகளில் நடக்குது. கிட்டத்தட்ட 13 லட்சம் மக்கள் நெடுஞ்சாலைகளில் உயிரிழக்கிறார்கள். 200 லட்சத்திலிருந்து 500 லட்சம் மக்கள் வரை உடல் ஊனமுற்றவர்களாக மாறுகிறார்கள். காரணம் என்ன? ஐயோ இந்த தூக்கி கொண்டு போட்டா நம்மள மேல கேஸ் கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும்ங்கிறத தடுக்கணுங்கிறதுக்காக முதல்வர் போட்ட கையெழுத்து தான் இன்னுயிர் காப்போம் 48 திட்டம். மக்களே, யாராவது கீழே விழுந்து கிடந்தாங்கன்னா உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு உடனே செஞ்சு அவங்களை அந்த விபத்தில இருந்து காப்பாற்றி அவர்கள் உயிர் பெற்று அவர்கள் ஊனமுற்றவர்களாக வாழ்நாள் வரை இருக்காமல் பார்த்துக் கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி ஒரு அரசால் சிந்திக்க முடியுமா? அப்படி சிந்தித்திருக்கிறார் முதல்வர். அதாவது பீகார்ல இருந்து ஒரு மனிதருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 2 கையும், கேள்விப்பட்டீங்களா எல்லாரும்? 2 கை என்ன ஆயிடுச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்கன்னா இந்த கையில இருக்க விரல்லாம் செத்து போச்சான். அப்ப என்ன பண்ணாங்க, இந்த கை ஆனா இவ்வளவு தூரம் இருக்கு, ஆனா இதோட விரல்லாம் செத்து போச்சு. ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அரசு மருத்துவமனையில் பண்ணக்கூடிய முதல் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் அதுதான். 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் அதற்காக செலவிட்டு ஒரு ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. பீகாரை சேர்ந்த மாநிலத்தில் உள்ள ஒரு மனிதருக்கு. நமக்கு பண்ணுவாங்களா ஒன்றிய அரசு? நிதி உதவி கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஏதோ மாற்றான் தாய் பிள்ளை மாதிரி நம்ம நடத்திட்டு இருக்காங்க. நடத்தி இன்னைக்கு அவருக்கு கை அழகா ஒர்க் ஆகுது. இதை பண்ணது யாரு? இதை செய்தது யார் அப்படின்னா பெண் மருத்துவர்கள். மக்களே, பெண் மருத்துவர் குழுமம். அவங்க அந்த டீம் உமன் டாக்டர்ஸ் டீம். யாரு? பெண்கள் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணிருக்காங்க. நம்மளுடைய துணை முதல்வர் கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு, உங்களுடைய சேவை வேண்டும்னு. ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்தது? பெண்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது, சொத்துரிமை கிடையாது. அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான், படிக்க வைக்க மாட்டாங்க, சுயமரியாதை கிடையாது. பெரியார் சொன்னார், சொத்துரிமை வேண்டும் என்றார், பெண்ணுக்கு மறுமணம் வேண்டும் என்றால் அவளுக்கு சுயமரியாதை முக்கியம். அது அவளுக்கு இருக்கிறது, நீ கொடுக்க கூடாத சுதந்திரத்தை அவளே எடுத்துக் கொள்வார் என்று பெரியார் பேசினாரே, அதை எல்லாத்தையும் நடத்தி காட்டினவர் கலைஞர். எங்க கலைஞரை பாக்குறதுக்கு இந்த மஞ்சள் துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அழகா அந்த கண்ணாடிலாம் மட்டும் பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே
வில்லன் மாதிரி தான் இருப்பாரு. ஆனால் உண்மையில் அவர் நாயகன் மக்களே, உண்மையில் நாயகன் அவர். இன்று பெண்கள் எல்லாம் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, இன்னைக்கு பெண் டாக்டர்ஸ் எல்லாம் அப்படி நின்று ஒரு மருத்துவம் பார்த்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யார்? அதற்கு காரணம் கலைஞர். நீங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளை 8வது வரைக்கும் படிச்சிடுறா, உனக்கு 5000 ரூபாய் தரேன், அப்படியே படிக்க வச்சாரு. 10வது வரைக்கும் படி, 10000 ரூபாய் தரேன் திருமண உதவிக்கு. அந்த பிள்ளை படிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. அப்படியே வரும் பொழுது தற்பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரியான கல்லூரிகளை கட்டி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறாரு. இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு, ரொம்ப வருமானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக. இது அது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா 50000 ரூபாய் வைப்பு நிதி வட்டியோட உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வந்துடும். 2 குழந்தை இருந்துச்சுன்னா 2 பெண் குழந்தையா இருக்கணும். ஒரு குழந்தைக்கு 25000 ரூபாய், இன்னொரு குழந்தை. ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பொழுதே பாதுகாப்புடன் பிறக்குதுன்னா அது தமிழ்நாடு இருக்கும், இந்தியாவிலேயே. அப்படிப்பட்ட திட்டங்களை போட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. மக்களே, அரசு வேலைகளில் 40% இடஒதுக்கீடு, மகப்பேர்ல 9 மாசம் வேணாம் 12 மாசம் நீங்க ஃப்ரீயா இருந்துக்கங்க சொல்லுது. தோழி விடுதியை கட்டி கொடுக்கிறது. சுய உதவி குழு இருக்குல்ல, அதுல கடன் வந்து நீங்க நீட்டிப்பு வச்சுக்கலாம்னு கொடுக்குது. பெண்கள் முன்னேறணுங்கிறது அந்த திராவிட மாடல் அரசுடைய மிக முக்கியமான கொள்கை. அதற்கப்புறம் மகளிர் உரிமை தொகை, எப்படிப்பட்ட ஒரு திட்டம்! மகளிர் விடியற் பயணம் திட்டம். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து காப்பி அடிக்குது. எது? வேற யாரும் இல்ல, பிஜேபி அரசு. இந்த பிஜேபி அரசு இருக்கு, என்ன பண்றது? இந்த மாதிரி பொதுக்கூட்டம் எல்லாம் போடும்போது திமுக என்ன செய்தது, அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கலாம் பேசிட்டு, தெருமுனை கூட்டம் நடக்குதுல்ல வட மாநிலத்தை, அங்க போய் உங்களுக்கு நாங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆட்சியை தரோம், எப்படி தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆட்சியை நாங்க பண்ணி தரோம்னு காதுல போய் சொல்றது. நீங்க போய் ஒரு இளம் பேச்சாளர் டெல்லி போனாரு, ஒரு மருந்து கடையில போய் கேட்டோன்னே, தம்பி நீங்க எந்த ஊருப்பான்னாங்க. தமிழ்நாடுன்னு சொன்னோன்னே, ஓ ஸ்டாலின் ஐயாவுடைய ஊரா, சூப்பரா திட்டங்கள்லாம் போடுறாங்களாமேன்னு ஒரு மருத்துவர் அங்க இருக்கக்கூடியவர் கேட்கிறாருன்னா, அப்ப நம்மளுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு இந்த நாடு முழுவதும் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மா மனிதராக இன்று இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர். மக்களே, பெண்கள் நிலத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக நன்னில மகளிருக்காக நிலம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது நம்ம இபிஎஸ் என்ன திருப்பி திருப்பி சொன்னாரு, எப்படி திருப்பி திருப்பி சொன்னாரு, 1500 ரூபாய் தரேன்னாரு. நீங்க 5000 ரூபாய் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க 1000 ரூபாய் தரோம்னு சொன்னோம் மகளிர் உரிமை, நீங்க 1500 தரேன்னு சொன்னீங்க. மக்கள் மகளிர்